இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரகத்தினாலே மனங்கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாய் அமர்ந்திருந்ததென்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை அவர் இந்த நாட்களிலே அங்கே ஆவிக்குள்ளாக்கி எடுத்துக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரகத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தது. அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆண்டவரோடு நடக்கிற வேளையிலும் ஆண்டவரை இந்த நாட்களிலே எந்த நேரத்திலும் அவரையே இந்த நாட்களை முன்வைத்து நாங்கள் அவரோடு ஈனோக்கு நடந்த மாதிரி நடந்து கொள்ளுகிற வேளையிலே இந்த நாட்களிலே நம்மை கூட இந்த நாட்களிலே ஆவிக்குள்ளாக மாற்றுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், அந்த ஆவிக்குள்ளாகிற வேளையிலே ஆண்டவருடைய கரம் நம்மேல் பலமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய சீசனாகிய ஜோவானுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். அவருக்குள்ளே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் ஆவிக்குள்ளாக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வேளையிலே ஆண்டவருடைய பரிபூரணத்தையும் ஆண்டவருடைய தோற்றத்தையும் ஆண்டவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய நிலையையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் இந்த நாட்களில் அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குள்ளவர்களாக இந்த நாட்களில் நாங்கள் உள்ள இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலேயே தேவன் அநேக வெளிப்பாடுகளை இந்த நாட்களில் நமக்கு தருவார். நடக்கவிருக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல வருகிற உபத்திரவங்கள் நெருக்கங்களுக்கு தப்பி பிழைத்து கொள்ளும்படியாக தேவன் அந்த ஆவிக்குள்ளாக்கி நம்மை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் தரிசனங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாய் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நம்மேல் பலமாய் இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் நாங்கள் தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய காரியங்களை இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி அநேக காரியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே பாருங்கள், அவர் ஆண்டவரோடு எவ்வளவாக இந்த நாட்களிலே இணைந்திருந்தார், ஆண்டவரோடு எவ்வளவாக இந்த நாட்களை நெருங்கி நடந்தார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் அவருடைய ஆவியானவருடைய வாஞ்சியை அந்த நாட்களை வாஞ்சிப்போமா இருந்தால் நாங்களும் அவரோடு இணைகிற வேளையிலே அவருடைய கரம் நம்மோடு நமக்கு மேலே அமர்ந்து இந்த நாட்களிலே வெளிப்பாடுகளை தரும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளும் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், ஆவிக்குள்ளாகுங்கள், கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.